நீங்க ஒரு விஷயத்தை சட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஒருவர் இந்திய நாட்டின் குடிமகனாங்கிறத நிர்ணயம் பண்ற வேண்டிய வேலை எலெக்ஷன் கமிஷனோட வேலை கிடையாது. அதுக்குன்னு தனித்தனி அமைப்புகள் இருக்கு, அவங்க பண்ணிக்குவாங்க. அப்ப எலெக்ஷன் கமிஷன் இந்த இடத்துல ஏன் இந்திய குடிமகனா நீங்க ஆதாரம் ஏத்துக்க மாட்டாங்க, இந்திய குடிமகன் ப்ரூஃப் இல்லைன்னு கேக்குது. அப்ப ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன்னா, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க இந்திய குடிமகனா டிட்டர்மின் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கிடையாது, இருந்தாலும் ஒரு இந்திய குடிமகன்னா வாக்களிக்கணும்னு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கு, அதை நாங்க பேசிக்கா செக் பண்ணும், அப்ப ஆதாரங்களை ஏத்துக்க முடியாது அப்படின்றோம். இதுக்கு மேல ஆதார பத்தி நீங்க சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் பேசுறாங்க ஆதார் வந்து சிட்டிசன்ஷிப்பை ஏத்துக்க முடியாது. ஆதார வச்சு அப்ப சிட்டிசன்ஷிப் கண்டுபிடிக்க முடியாதான் ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆதார வச்சு சிட்டிசன்ஷிப் கண்டுபிடிக்க முடியாம போனா தான் நீங்க ஆதார் சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு ஏத்துக்க முடியும். நீ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி சொல்லிட்ட, பட் அதை வச்சு சிட்டிசன்ஷிப் கண்டுபிடிக்க முடிஞ்சா சிட்டிசன்ஷிப் ஒரு ப்ரூஃப் தானே. அப்ப ஆதார பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்திய சிட்டிசன்ஸ் மட்டும்தான் ஆதார் அப்ளை பண்ணா கிடையாது, சொல்ற மாதிரி ஃபாரினர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆனா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் ஒரு இந்திய குடிமகன், நான் போய் ஆதார் அப்ளை பண்ணேன்னா என் ஆதார் வந்து வேலிட் டில் மை டெத், அதுல வேலிடிட்டி பீரியட் இருக்காது. நீங்க ஒரு ஓவர்சீஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் போய் அப்ளை பண்ணாங்கன்னா, ஒரு ஃபாரினர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துல 188 நாள் நீங்க இந்தியாவில இருந்திருந்தீங்க, 365 நாள், கடந்த 365 நாள்ல 182 நாள் இருந்திருந்தீங்கன்னா நீங்க ஆதார் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு பின்னால வேலிடிட்டி பீரியட் கொடுத்துருக்கோம். அப்படின்னா உங்க விசா என்ன வரைக்கும் இருக்கும் அன்ன வரைக்கும் தான் வேலிட், விசா முடிஞ்சா அடுத்த செகண்ட் ஆதார் வேலிட் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி எல்லா வெளிநாட்டு சிட்டிசனுக்கும் அவங்களுக்கு எவ்வளவு நாள் விசா இருக்கோ அத்தனை நாளைக்கு ஆதார் வேலிட், அதுக்கப்புறம் வேலிட் கிடையாது. நேபாள் மற்றும் பூட்டான் உள்ள மக்களுக்கு 10 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். அப்ப ஆதார பாக்குறீங்க, பார்த்து நீங்க திரும்பி பார்த்தாலே அதுல ஸ்டாட்யூட்டரி பீரியட் வேலிட்டில்னு டேட் போட்டிருந்தாலும் இந்திய குடிமகன் கிடையாது. சிம்பிள், முடிஞ்சு.